முக்கிய நிகழ்வுகள். ஒதியம்பட்டில் எய்ம் ஃபார் சேவா மாணவிகள் விடுதி வெள்ளி விழா. 2000ஆம் ஆண்டு மகான் சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்களால் தொடங்கப்பட்ட இந்த சேவா விடுதி பல மாணவிகளின் கல்வி மற்றும் வாழ்க்கையில் ஒளி பாய்ச்சிய நிறுவனமாகும். புதுச்சேரி மாநில முதல்வர் மாண்புமிகு திரு ரங்கசாமி அவர்கள் அக்டோபர் 26, 2025 அன்று வில்லியனூர் அருகே ஒதியம்பட்டில் அமைந்துள்ள சுவாமி தயானந்தா எய்ம் ஃபார் சேவா மாணவிகள் விடுதியின் வெள்ளி விழா நிகழ்ச்சியில் குத்துவிளக்கேற்றி விழாவை தொடங்கி வைத்தார். குழந்தைகள் குறிக்கோளுடன் வாழ வேண்டும், குறிப்பாக அரசாங்க பள்ளியில் படிக்கும் குழந்தைகளுக்கு புதுச்சேரி அரசாங்கம் தனி சலுகை வழங்குவதை பற்றி குறிப்பிட்டார். விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் உருளையன்பேட்டை தொகுதியில் தென்னஞ்சாலை வீதி முருகன் ஆலயத்தில் சிறப்பு வேல் பூஜை நடைபெற்றது. விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் உருளையன்பேட்டை தொகுதியில் தென்னஞ்சாலை வீதி முருகன் ஆலயத்தில் சிறப்பு வேல் பூஜை நடைபெற்றது. இதில் பாரதிய ஜனதா கட்சியின் வர்த்தக பிரிவின் மாநில இணை அமைப்பாளர் திரு மதன் அவர்கள் நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். மேலும் மாநில பொதுக்குழு உறுப்பினர் வைத்தியநாதன், மாநில செயற்குழு உறுப்பினர் தேன்மொழி, மாநில சிறப்பு அழைப்பாளர் கணபதி, முன்னாள் தொகுதி தலைவர் தனசேகரன், மூத்த உறுப்பினர் செங்கதிர், பட்டியல் அணி மாநில பொருளாளர் ராஜகுரு அம்பேத்கர், தொகுதி துணைத் தலைவர்கள் விஜயபாஸ்கர், பாபு, மேலும் பாஜக நிர்வாகிகள் வெற்றிவேல், அருள் பாலாஜி, சூர்யா, திருமதி பச்சையம்மாள், திருமதி மகாலட்சுமி மற்றும் விஸ்வ இந்து பரிஷத் நிர்வாகிகள், ஆலய நிர்வாகிகள், முருக பக்தர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் முருகப்பெருமானின் அடையாளமாக விளங்கும் வேலுக்கு பால், பன்னீர், சந்தனம், விபூதி, இளநீர் போன்ற புனித பொருட்கள் கொண்டு பக்தர்கள் அனைவரின் திருக்கரங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் பக்தர்கள் ஒன்று கூடி முருகப்பெருமானின் திருநாமங்களையும் கந்தசஷ்டி கவசத்தையும் பாடி வேல் பூஜையில் கலந்து கொண்டனர். இறுதியாக சிறப்பு தீபாராதனை நடைபெற்று பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. காலந்தோட்டம் அருள்மிகு வெள்ளி தெய்வானை சமேத சிவ சுப்பிரமணியர் ஆலய கந்தசஷ்டி விழாவில் முருகனுக்கு தங்க கவசம் அதிமுக ரவி பாண்டுரங்கன் சொந்த செலவில் வழங்கினார். அரியாங்குப்பம் காலந்தோட்டம் வள்ளி தெய்வானை சமேத சிவ சுப்பிரமணியர் ஆலயத்தில் கந்தர் சஷ்டி விழா நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சூரனை முருகப்பெருமாள் வதம் செய்யும் சூரசம்ஹார விழா நேற்று இரவு நடைபெற்றது. இதில் அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் அவரது சொந்த செலவில் முருகனுக்கு தங்க கவசம் வழங்கினார். முன்னதாக பூஜை செய்யப்பட்ட தங்க கவசங்கள் கோவில் உள்பிரகாரத்தில் வலம் வந்து கோவில் நிர்வாகத்திடம் மூலவருக்கு அணிவிக்க ஒப்படைத்தனர். அதனைத் தொடர்ந்து தங்க கவசத்தில் முருகசுவாமி மகா தீபாராதனை காட்டப்பட்டது. பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவில் கலந்து கொண்ட 500 பேருக்கு சில்வர் குடம் மற்றும் தாம்பூலம், அன்னதானம் ஆகியவை ரவி பாண்டுரங்கன் அவரது சொந்த செலவில் வழங்கினார். தொடர்ந்து கோவில் நிர்வாகம் சார்பில் தங்க கவசம் அணிவித்தமைக்கு நன்றி தெரிவிக்கும் அவருக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் ராஜா, அவை தலைவர் ராஜேந்திரன், அம்மா பேரவை இணை செயலாளர் ஜீவா, வார்டு செயலாளர் பாலு உள்ளிட்ட கோவில் நிர்வாகத்தினர், இளைஞர்கள், ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். முன்னதாக சூரசம்ஹாரம் குறித்து நாடகம் மற்றும் முருகப்பெருமான் சூரனை வதம் செய்யும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. கால்நடைத்துறை ஊழலை கண்டித்து ஆடு, மாடு, கோழியுடன் காங்கிரஸ் விவசாய அணி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில விவசாய அணி தலைவர் அக்ரி ஆறுமுகம் தலைமை வகித்தார். மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர்கள் கமலக்கண்ணன், கந்தசாமி, முன்னாள் எம்எல்ஏ பாலன், காங்கிரஸ் நிர்வாகிகள் ரகுமான், சண்முகம், இளையராஜா மற்றும் விவசாய அணி நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். கால்நடைத்துறையின் கறவை ஊழலை, மாடு, வெள்ளாடு வளர்ப்பு திட்டத்தை கண்டித்து இந்த போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தின் பந்தலில் ஆடு, மாடு, கோழி பங்கேற்ற காங்கிரசார் கன்று குட்டியை கட்டி நூதனமாக வைத்து போராட்டம் நடத்தினர். அரியாங்குப்பம் அருள்மிகு வள்ளி தெய்வானை உடனுரை சுப்பிரமணிய பெருமானுக்கு திருக்கல்யாண உற்சவம் மாரியம்மன் ஆலயத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றது.
அரியாங்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ ஸ்டெடிலாடு செங்கழுநீர் அம்மன் ஆலயத்தில் 11ஆம் ஆண்டு கந்தசஷ்டி பெருவிழா மற்றும் 12ஆம் ஆண்டு திருக்கல்யாண விழா இன்று நடைபெற்றது. கடந்த 22ஆம் தேதி அம்மனுக்கு பூஜைகள் செய்து விரதத்துடன் தொடங்கி சம்ஹார வேல் அபிஷேகம், சூரபதுமன் திக்கு விஜயம், முருகப்பெருமான் சிவபூஜை, சிறப்பு சொற்பொழிவு என அன்றாடம் நடைபெற்று வந்தது. அதனைத் தொடர்ந்து நேற்றிரவு கந்தசஷ்டி சூர சம்ஹாரம் நடைபெற்றது. முக்கிய நிகழ்வான இன்று காலை சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து செடிலாடும் செங்கழுநீர் மாரியம்மன் ஆலயத்தில் அருள்மிகு வள்ளி தெய்வானை உடனுரை சுப்பிரமணிய பெருமானுக்கு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. கோவில் தனி அதிகாரி அமுல் என்கின்ற கமலஜோதி முன்னிலையில் விழா ஏற்பாடுகளை வழக்கறிஞர் ருத்ரகுமார் தலைமையில் பழனி, தேசிங்கமூர்த்தி, சக்கரவர்த்தி, நேரு, நாராயணசாமி, கோபால்சாமி, ராஜராஜன், பாலபாஸ்கர், ஜெயபால், காமராஜ், முரளி மற்றும் சிவசக்தி வேலன் ஆன்மீக குழு, கந்தசஷ்டி விழா குழுவினர் செய்திருந்தனர். திருக்காஞ்சி அருள்மிகு ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் தேவஸ்தானத்தில் சூரசம்ஹார விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. காசிக்கு வீசம் மிகுந்த திருக்காஞ்சி அருள்மிகு காமாட்சி மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் எழுந்தருளி அருள் பாலிக்கின்ற அருள்மிகு வள்ளி தெய்வானை ஆறுமுக சுவாமி பெருமானுக்கு கந்தசஷ்டி சூரசம்ஹார விழா கடந்த 22ஆம் தேதி விநாயகர் வழிபாடுகளுடன் தொடங்கி தினம்தோறும் முருகப்பெருமான் சன்னதியில் அபிஷேக ஆராதனையும் கந்தசஷ்டி கவசம் பாராயணமும் நடைபெற்று வருகிறது. இந்நிகழ்ச்சி கடந்த 26ஆம் தேதி வேல் வாங்குகின்ற நிகழ்ச்சி வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக நேற்று சூரசம்ஹார பெருவிழா சங்கராபரணி நதிக்கரையில் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் மத்தியில் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சியில் உபயதாரர் முருகப்பெருமான், சிவசங்கரி குடும்பத்தினர் கலந்து கொண்டு விழாவிற்கான ஏற்பாடுகளை வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். விழாவில் திருக்காஞ்சி மோகன் மற்றும் நடராஜன் உட்பட ஊர் பெரியோர்கள், முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். மேலும் இன்று இரவு 7 மணி அளவில் திருக்கல்யாண உற்சவம் நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய சிறப்பு அதிகாரி சரவணன், ஆலய தலைமை அர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியார், திருக்காஞ்சி கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். வில்லியனூர் சுந்தரமூர்த்தி விநாயகர்புரம் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சிவ சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் நடைபெற்ற சூரசம்ஹார நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சுந்தரமூர்த்தி விநாயகபுரம் மேற்கில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் கந்தசஷ்டி உற்சவத்தினை முன்னிட்டு நடைபெற்ற சூரசம்ஹார நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக கடந்த 22ஆம் தேதி தொடங்கிய கந்தசஷ்டி விழாவானது தினம்தோறும் சுவாமிக்கு அபிஷேகம் மற்றும் சுவாமி ஆலயம் வலவருதல் நிகழ்ச்சி நடைபெற்று வந்தது. இதில் முக்கிய நிகழ்ச்சியாக கடந்த சனிக்கிழமையன்று யானை மகா சூரசம்ஹாரமும், ஞாயிறன்று சிங்க மகா சூரசம்ஹாரமும், அதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வான நேற்று காலை சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகளும், தொடர்ந்து மாலை சூரசம்ஹார நிகழ்ச்சியும் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து ஆலயத்தில் மூலவருக்கு சிறப்பு தீபாராதனைகள் காட்டப்பட்டது. பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சூரசம்ஹார விழாவின் உபயதாரர்கள் சுந்தரமூர்த்தி, விநாயகபுரம் மேற்கு, மணி ரெட்டியார் மற்றும் தினேஷ் குடும்பத்தினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் மோகித் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ரவிக்குமார் உட்பட முக்கிய பிரமுகர்களும் பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பூஜைக்கான ஏற்பாட்டினை ஆலய அர்ச்சகர் மகா கணபதி, உபாசகர் பாலசுப்பிரமணிய குருக்களும், நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய தலைவர் முருகையன் மற்றும் ஆலய நிர்வாகிகள் SMV புரம் மேற்கு நகர வாசிகளும் ஆகியோர் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். நிகழ்ச்சியின் இறுதியில் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. ஸ்ரீ மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் 20வது ஆண்டு MBBS மாணவர்கள் சேர்க்கை விழா நடைபெற்றது.
புதுச்சேரி மதகடிப்பட்டு கலித்தீர்த்தால் குப்பத்தில் உள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் கீழ் இயங்கும் தன்னாட்சி நிறுவனமான ஸ்ரீ மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை 20வது ஆண்டு MBBS மாணவர்களுக்கான சேர்க்கை விழா அக்டோபர் 27 திங்கட்கிழமை SMVMCH ஆடிட்டோரியத்தில் வெற்றிகரமாக நடைபெற்றது. இந்த விழாவில் புதுச்சேரி அரசின் தலைமை செயலாளர் டாக்டர் சரத் சவுகான் IAS தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினார். தக்ஷஷிலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநருமான திரு M தனசேகரன் விழாவை முன்னின்று நடத்தினார். இந்த விழாவை ஸ்ரீ மணக்குள விநாயகா கல்வி அறக்கட்டளையின் உறுப்பினர்கள் பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம் மற்றும் தக்ஷஷிலா பல்கலைக்கழகத்தின் இணை வேந்தர் டாக்டர் நிலா பிரியதர்ஷினி ஆகியோர் கலந்து கொண்டனர். இயக்குனர் டாக்டர் RN காக்னே சிறப்புரையாற்றினார். கல்வித்துறை டீன் டாக்டர் கார்த்திகேயன் வரவேற்புரையாற்றினார். மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் பிரகாஷ் நன்றி உரையாற்றினார். தக்ஷஷிலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநருமான திரு M தனசேகரன் மாணவர்கள் தங்கள் பெற்றோர்களுக்கு எப்போதும் பொறுப்புடனும் மரியாதையுடனும் இருக்க வேண்டும் என்றும், அதே நேரத்தில் செயற்கை நுண்ணறிவின் சமீபத்திய முன்னேற்றங்கள் குறிப்பாக மருத்துவத்துறையில் அதன் பயன்பாடுகள் குறித்து புதுப்பித்த நிலையில் இருக்க வேண்டும் என்றும் உரையாற்றினார். புதுச்சேரி அரசின் தலைமை செயலாளர் டாக்டர் சரத் சவுகான் IAS மாணவர்களை புதுச்சேரியின் முதன்மையான மருத்துவ நிறுவனங்களில் ஒன்றான இதில் உயர் இலக்குகளை நிர்ணயித்து கவனம் செலுத்தி உத்வேகம் பெற ஊக்குவித்தார். 65. Another 35, more than 2 year, 3 year, 4 year. That is called, I always thought that pre-MBBS. ஸோ MBBSக்கு முன்னாடி ப்ரீ கேஜின்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, அப்படி pre-MBBS முடிச்சுட்டு டோட்டலாக அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் பர்ஸ்ட் பண்ணி இங்கே உட்காந்துருக்கீங்க. அது எப்படி என்ஜாயபுளாக இருக்கணும்? ஹேட்ஸ் ஆஃப் யுவர் அச்சீவ்மெண்ட் அண்ட் யுவர் ஃபாதர் டெடிகேஷன். You've had unmitigated success. That is proven. So over 22 lakh students took the NEET examination in 2025. And about 12.3 odd lakhs qualified in the examination. Of these 12.3 odd lakhs, 1,18,000 students have obtained a medical seat. So if you look at the ratio of those who've qualified to those who've now enrolled in MBBS, it's about 8.5%, but from those who appeared as aspirants in the NEET exam, it's 5%. विनायक जय हे भारत भाग्यवि. புதுச்சேரி உப்பளம் தொகுதியில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழையால் பாதாள வடிகால் கழிவுநீர் ஆங்காங்கே குடியிருப்பு பகுதிகளில் நிரம்பி வழிந்தது. இது குறித்து தகவலை உடனுக்குடன் அறிந்த திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் சம்பந்தப்பட்ட பகுதிக்கு நேரில் சென்று நிலைமையை ஆய்வு செய்தார். புதுச்சேரி உப்பளம் தொகுதியில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழையால் பாதாள வடிகால் கழிவுநீர் ஆங்காங்கே குடியிருப்பு பகுதிகளில் நிரம்பி வழிந்தது. இது குறித்து தகவலை உடனுக்குடன் அறிந்த திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் சம்பந்தப்பட்ட பகுதிக்கு நேரில் சென்று தலைமை ஆய்வு செய்தார். அதிகாரிகளுடன் இணைந்து நிலைமையை பரிசீலித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு அவர் அறிவுறுத்தினார். பின்னர் சரி செய்யப்பட்ட பகுதிகளை தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டார். கழிவுநீர் டாக்டர் அம்பேத்கர் சாலையில் உள்ள பாதாள வடிகால் தொட்டிகளில் தேங்கி இருந்ததைக் கண்டு அவற்றின் அடைப்புகளை நீக்கி சீரமைக்கும் பணிகள் மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இந்த ஆய்வின் போது தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் ராஜி, கிளை செயலாளர் ராகேஷ், கழக சகோதரர்கள் ஆறுமுகம், மோரிஸ் ஆகியோர் உடன் கலந்து கொண்டனர்.
இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.